திருப்பதி தரிசனங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம். திருமலை தேவஸ்தானம், திருமலை திருப்பதி. அதனால இங்க வணங்குவது எங்களுக்கு திருப்தி. விஜய் அரசியல் பற்றி டிஎம்கே டிவிகே மட்டும்தான் அடுத்த 26ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு. அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்கு தான் தன்னுடைய பேச்சுகளில் கவனம் செலுத்துவார்கள். போட்டி என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் ஊரகம் அறியும், ஊரறியும், நாடறியும். டிவிகே தலைவர் அவர் சொல்லி அவங்க கட்சியை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காரு. அது உண்மை இல்லை. கூட்டணி அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் அருமையான வெற்றி கூட்டணி அமைப்பார். கூட்டணியுடைய முடிவுகளை அவர் ஒருத்தர் தான் எடுப்பார், அவர் அறிவிப்பார். தமிழ்நாட்டில் ரொம்ப ஊழல் அதிகமாச்சுன்னு அண்ணாமலை புதுசா 100 நாள் திட்டத்துல கூட ஊழல் நடந்திருக்கு. ஒரு நாள் திட்டத்திலிருந்து 100 நாள் திட்டம் வரைக்கும் எல்லாத்துலயும் ஊழல் நடக்குன்னு சொல்லி பொதுவா தமிழர் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, சமூக ஆர்வலர் மத்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திமுகவுக்கு இனிமேல் வீழ்ச்சி தான். அண்ணா திமுக ஆட்சி எவ்வளவு நல்ல ஆட்சி, புரட்சியில் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சியில் அம்மாவுடைய காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி, அற்புதமான ஆட்சியை கொடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கின்ற காரணத்தால் ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். அதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 தேர்தல் அண்ணா திமுகவான தேர்தல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.